வணக்க நண்பர்களே, இன்றைய சதுரங்கத்தில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வர ஒரு செய்தி உண்மையா பொய்யா. அதாவது திமுக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய்க்கு எதிராக செயல்பட்டு திமுகவோ இல்லை அதிமுகவோ மறுபடியும் ஆட்சி அமைக்க ரெடியாகிறாங்க அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீ போல சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வருது. இந்த செய்தியை கேட்ட உடனே நமக்கெல்லாம் சிரிப்பு தான் வருது. ஏன்னா அரசியல் சாசன சட்டப்படி 118 எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருந்தா மட்டும்தான் ஒரு கட்சியால் முதலமைச்சர் ஆக முடியும். விஜய் தன்னிச்சையாக போட்டியிட்டு 108 தொகுதியில் ஜெயிச்சதே பெரிய விஷயம். ஆனால் இன்னும் அரசியல் சாசன சட்டப்படி பார்க்கணும்னா 118 எம்எல்ஏ வேணும் இல்லையா? அதனால் இன்னும் 10 எம்எல்ஏவுக்கு விஜய் எங்கே போவாருன்னு சொல்லி ஒரே குழப்பமான சூழ்நிலையில் காங்கிரஸ் திடீர்னு நாங்கள் ஆதரவு தரேன்னு சொல்லி அவங்க திமுக கூட்டணியிலிருந்து ஜெயிச்ச 5 எம்எல்ஏ கூட நாங்கள் ஆதரவு தரேன்னு சொல்லி விஜய்க்கு 5 எம்எல்ஏவை கொடுத்தாங்க. இப்போது 112 எம்எல்ஏக்கள் ஆதரவோட முதலமைச்சர் ரேஸில் விஜய் அவர்கள் முன்னாடி நிற்கிறாரு. அதனால் கட்சி ரீதியாக, அதாவது எம்எல்ஏக்கள் ரீதியாக பெருவாரியாக இருக்கக்கூடிய விஜயை அழைத்து ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தாவேக முன் வச்சாங்க. ஆனால் ஆளுநர் அவர்கள் நீங்கள் எம்எல்ஏ அடிப்படையில் முன்னாடி நின்னாலும் அரசியல் சாசன சட்டப்படி 118 எம்எல்ஏக்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் பெரும்பான்மை ஆகும். அதனால் அதை நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கேரளாவுக்கு போயிட்டாரு. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இன்னும் 6 எம்எல்ஏக்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அந்த 6 எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2, ஆக மொத்தம் 6 எம்எல்ஏக்கள் அங்கே இருக்குது. அவங்க எல்லாம் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அவங்க எப்படி விஜய்க்கு ஆதரவு தருவாங்க? ஏன் காங்கிரஸே திமுக கூட்டணியிலிருந்து வெளியே ஆதரவு தரலையா? ஆக மொத்தத்தில் ஒரு அரசு அமையணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியே திருமாவளவன் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா விஜய் ஈஸியாக முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் சார்பாக அவங்க தலைவர்களும் முரண்டு பிடிக்கிறாங்க. நாங்கள் வெளியே வர மாட்டோம், நாங்கள் இருந்து ஜெயிச்சது ஒரு கூட்டணி இல்லை, ஆதரவு கொடுக்கறது இன்னொரு கட்சிக்கா, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி ஒதுங்கி நிற்கிறாங்க. இதனால் விஜயால் ஆட்சி அமைக்க முடியாத மாதிரி ஒரு இழுபறியான சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு அவங்க முதலமைச்சராக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நேற்றுலேருந்து உலாவிக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லப்போனால் இது வதந்தியாக தான் பார்க்கப்படணும். ஏன்னா திமுக அதிமுக ரெண்டுமே பாரம்பரியமாக எதிரி கட்சிகள். 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கலாம். ஆனால் மக்களிடையே அது மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கல்யாணம் நடந்தால் போதும்பா, அது முறை பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை அக்கா தங்கச்சி முறையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் ஆனால் போதுங்கிற மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்கிறதுக்கு ஈக்குவலாக தான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. ஏன்னா அதிமுக திமுக 2 பேருமே இத்தனை ஆண்டு காலமாக ஒருத்தர் குறை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால் திடீர்னு விஜய் எதிர்க்கணும், விஜய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அதை விட கேவலமான விஷயம், அரசியல் விஷயம் வேறு எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி தான் ஆகிடும். அதனால் இது வதந்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் இது போல் ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. ஏயா விஜய் எதிர்க்கணுங்கிற பேரில் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, அது ஒரு மாதிரி ஆகிடாதான்னு சொல்லி 2 தலைவர்களுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு சில தொண்டர்கள் இது புரளியாக கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஒருவேளை இது எல்லாம் வதந்தி கிடையாது, உண்மை தான். அதாவது சோஷியல் மீடியாவில் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மைதான் அப்படின்னு ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக திமுக அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய தோல்வி தான். ஏன்னா இந்த இடத்துல 108 எம்எல்ஏக்கள் பெற்று ஒரு பெருவாரியான ஒரு முதல் கட்சியாக, அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய கட்சியாக வந்திருக்கிற விஜய்க்கு இந்த அதிமுக திமுக 2 ஒன்று சந்திச்சுன்னா அதை விட பெரிய வெற்றியாக விஜய்க்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிடும். ஏன்னா எதிரிகளை 2 பேரும், அதாவது எனக்கு பயந்துக்கிட்டு தான் எதிரிகள் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, அப்போது என்னுடைய பவர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்கிற மாதிரி விஜய்க்கு அந்த வெற்றி சேர்ந்துடும். அதை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, திரு ஸ்டாலின் அவர்களும் சரி விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது இந்த விஷயத்தை சொன்னார். அதாவது ஸ்டாலினுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் ஒரே மனநிலைமை தான், ஒன்று நான் முதலமைச்சராக வரணும், இல்லைனா நீ முதலமைச்சராக வரணும், 3வதா இந்த விஜய் வந்துடக்கூடாது, நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது விஜய் அந்த பிரச்சாரத்தில் சொல்லியிருப்பார். இப்போது அதே போல் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து இப்போ ஆட்சி அமைச்சதுன்னா விஜய் அப்போது கணிச்ச கணிப்பு உண்மைதான் போல இருக்குது, விஜய் ஒரு தீர்க்கதரிசி போல இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்களிடையே விஜய்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்ல பேர் சேர்ந்துடும். இதையும் அதிமுக தலைமை திமுக தலைமை யோசிக்காமல் இருக்காது. ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் பரவற இந்த செய்தி கண்டிப்பாக வதந்தியாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம முழுசாக நம்பலாம்.
எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது 2-3 நாட்களில் யார் முதலமைச்சராக போகிறா, விஜய் முதலமைச்சர் ஆகுவாரா, இல்லை யாருக்கும் பெரும்பான்மை இல்லை, அதனால் ஜனாதிபதி ஆட்சியை அமலுக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து பொது தேர்தல் நடத்தி மறுபடியும் எலெக்ஷனை தமிழகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் இன்னும் 2-3 நாளில் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருது. ஆனால் இந்த இடத்துல விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு பாதிக்குமா? விஜய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி இத்தனை இடத்தை பிடிச்சி விஜய் வந்து முதலமைச்சர் ஆகலைன்னா அவருக்கு தோல்விதானா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விஜய்க்கு தோல்வி கிடையாது. விஜய் வந்து சந்தித்த முதல் எலெக்ஷன்லேயே வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அது பெரிய வெற்றி. ஆனால் இந்த இடத்துல விஜய் வந்து ஆட்சி அமைக்காமல் போச்சிருந்தாலும் அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றி எதுன்னா, அவருக்கு 34% ஓட்டு வங்கி வச்சிருந்து தமிழகத்திலேயே முதல் கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை வச்சிருக்காரு. ஒருவேளை மறுபடியும் ரீ எலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்கு ஆல்ரெடி காங்கிரஸ் வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரேன், என் கூட கூட்டணி வைங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய கூட்டணி கதவை திறந்து வச்சோம், ஒரு கட்சி கூட வந்து சேரல. அதுக்கு என்ன காரணம்னா, விஜய் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் இருக்குன்னு சொல்லி தெரியல. இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கல. நாம் எப்படி போயிட்டு இது போல் ஒரு ரிஸ்கான முடிவு எடுக்க முடியும்? அதனால் விஜய் வந்து ஒரு எலெக்ஷனை சந்தித்து அவர் யார், அவர் பலம் என்னன்னு நிரூபிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தாங்க. இப்போது விஜய் அவர்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு சொல்லி தமிழக மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் நல்லாவே தெரிஞ்சுக்கிறத அடுத்து கண்டிப்பாக ரீ எலெக்ஷன் வந்தால் விஜய் கூட காங்கிரஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, இன்னும் விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இன்னும் அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகளோ விஜய் கூட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக மொத்தத்தில் மறுபடியும் ரீ எலெக்ஷன் வந்தாலும் விஜய் அவர்களே முதலமைச்சர் வருவார். மக்கள் இன்னும் பெருவாரியான ஓட்டு போட்டு பெரும்பான்மையை விஜய்க்கு மக்களே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் அடிபட்டு வருது. ஒருவேளை ரீ எலெக்ஷன் வந்தால் அதிமுக திமுக 2 கட்சிகளும் தன்னுடைய தவறை திருத்திக்கிறதான வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எந்த இடத்துல ஓட்டு பாதிச்சுது அப்படின்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணி இந்த தேர்தலில் அவங்க சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதன் மூலமா அவங்க இழந்த எம்எல்ஏக்களை திரும்ப பெறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுது. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுக திமுக 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து இப்போ முதலமைச்சர் ஆனால் நல்லா இருக்குமா? அப்படி விஜய்க்கு எதிராக செயல்பட்டு ஆட்சி கட்டில் அதிமுகவோ திமுகவோ உட்கார்ந்தா கண்டிப்பாக அடுத்தடுத்த எலெக்ஷனில் மக்கள் முன்னாடி போய் எந்த முகத்தை வச்சு சந்திப்பாங்க? ஏன்னா அதிமுகவும் திமுகவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி தான் ஒருவர் எதிர்த்து தான் ஆட்சி கட்டில் உட்காந்தாங்க. இப்போது 2 கட்சியும் ஒன்றாயிடுச்சுன்னா அடுத்து பிரதான எதிர்கட்சியாக விஜய் கட்சி மட்டும்தான் இருக்கும். அது அதிமுக தலைமைக்கோ திமுக தலைமைக்கோ தெரியாமல் இருக்குமா? சோஷியல் மீடியாவிலையும் நியூஸ் சேனல்லையும் வர்ற விஷயம், அதாவது அதிமுக திமுக ஒன்றிணைய போகிறாங்க, விஜயை வீழ்த்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உலா வருது. அது உண்மையா வதந்தியான்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.